சரி. எனக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேட்டிருப்பீங்க. யாரும் கேட்கல. ஸோ டவுட் இல்லைங்கிறதுனால நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறேன். நம்ம நேற்று வந்து அட்வான்ஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் ஃபார்மேட் பெயிண்டர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்துருக்கோம். கஸ்டம் ஃபாண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டைல்ஸ் பார்த்தோம். தென் ஆல்ரெடி லிஸ்ட்டில் வந்து புல்லட் எப்படி கொடுக்குறது, நம்பர் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். மல்டி லெவல் லிஸ்ட் எப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஒவ்வொரு பக்கத்துலையும் வரக்கூடிய ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கணுமோ அதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். பேஜ் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது ஒவ்வொரு பக்கத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து ஃபார்மேட்டில் வந்து ஃப்ரீ டிஃபைன்டு ஃபார்மேட்ஸ் வந்து எப்படி வந்து மாற்றுறது ஸ்டைல்ஸ் அது வரும். அப்புறம் வந்து நமக்கான ஃபார்மேட்ஸை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அந்த ஃபார்மேட்டை எப்படி சேவ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஸ்டைல்ஸ்லேயே அது வந்துடும். சரிங்களா? அந்த ஃபார்மேட்டில் இங்கே ஃபார்மேட்னு ஒரு மெனுவே கிடையாது. இந்த ஸ்டைல் தான் இந்த ஃபார்மேட்டுங்கிறத சொல்லுவோம். தென் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அதே மாதிரி கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிற கிளிக் பண்ணோம்னா இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்ஸ்டா வரும்னு சொல்லி பார்த்தோம். தென் வந்து ஆடிங் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங். இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பாக்ஸுக்கு நம்ம பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் பார்டரு பாக்ஸ் இல்லை, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார்மேட்டில் போயிட்டு அதோட அவுட்லைன் ஃபில் வந்து உள்ள கலர் என்ன கலர் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதான் ஷேடிங்கிற ஆப்ஷன். அது மாதிரி அவுட்லைன் ஷேப்போட பார்டர் வந்து என்ன கலரில் இருக்கணும், அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாமே இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ டோட்டல் நம்ம பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்கில் வந்து ஆக்சுவலாக அது எங்கே இருக்குன்னா இன்செர்ட்டில் இருக்குது. இன்செர்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே டிசைன் டிசைனில் வந்தீங்கன்னா இங்கே பேஜ் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் நேற்று வரைக்கும் இன்செர்ட் உள்ள சில ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து டிசைன் அப்படிங்கிறதுல ஒன்று வரும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங். ஹோமில் இருக்கிறது வேறு. ஹோமில் இருக்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டைலு. சரியா? டிசைனில் வந்தீங்கன்னா இதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது ஆப்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கணும் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது. தென் வந்து அது நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதையும் பார்ப்போம் இன்றைக்கி. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை முதல் பார்த்தலாம். இந்த பேஜ் பார்டர் கொடுத்தோம்னா இப்போ எனக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஒரு பேஜ் பார்டர் போடணும். ஸோ உதாரணத்துக்கு இதை கூட விட்டுறலாம். நான் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் ஜூம் அவுட் பண்ணுறேன். சரியா? அந்த இதை வந்து நேம் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து என்னோட A4 சீட்டோட ஒரு பிளாங்க் பேஜ். இப்போ நான் இதை என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இப்போ கலரெல்லாம் ஒட்டிப்பாங்கல்ல, இங்கு ஜெராக்ஸ் இருக்கப்படும், இல்லை ஃபோட்டோ வந்து இவ்வளவு, ஜெராக்ஸ் இவ்வளவு, அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கடையில் ஒட்டணும். இல்லை உங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வந்து ரிமூவ் ஒரு ஃபுட்வேர் அவுட் சைடு, காலணிகளை வெளியே கட்டிட்டு வரவும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்து செவத்தில் ஒட்டுற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அது வந்து எப்படி ஒரு பார்டரோட போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டிசைன் அப்படிங்கிறது போகிற இப்போ பார்த்தீங்கன்னா இது A4 சீட் நமக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து எனக்கு பார்டர் போடணும் அப்படின்னா இந்த டிசைனில் போயிட்டிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்டர். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்டர் அண்ட் ஷேடிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். பார்டர்ஸ், பேஜ் பார்டர், ஷேடிங் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பேஜ் பார்டர் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த பேஜுக்கு பார்டர் போடணுங்கிறதுனால சென்டர் ஆப்ஷன் வந்து செட் ஆகிருக்கும். ஏன்னா பேஜ் ஆர்டர் கிளிக் பண்ணனால டைரெக்டாக எனக்கு வந்து பேஜ் ஆர்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சரியா? இப்போ இங்கே எதுவுமே வரலை. ஏன் வரலைன்னா நன்னுன்னு இருக்கு. எதுவுமே கொடுக்கப்படாமல் நன்னுன்னு இருக்கனால எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ நான் பாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா ஒரு பாக்ஸ் வந்து இங்கே பாருங்க, இந்த ப்ரிவியூ இந்த விண்டோக்குள்ளேயே ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது நன்னு கொடுத்தோம்னா இந்த பாக்ஸுக்கு இப்போ பேஜ் பார்டர் இல்லாமல் இருக்குது. இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பார்டர் போட்டுச்சு. எனக்கு இதில் வந்து லைன்ஸ் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறது நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் லைன் இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு என்ன கலர் வேணும், கீழே கலரை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நல்லா
டார்க்காக தெரியுதுனால நான் ரெட் கலர் கொடுக்குறேன். தென் வந்து அந்த லைனோட திக்னஸ், எவ்வளோ திக்னஸ் வந்து அந்த லைன் இருக்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கனமாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே எனக்கு இந்த பேஜுக்கு வந்து ஒரு பார்டர் போட்டிருக்கா. ஸோ இதாக வந்து நமக்கு ஒரு பேஜுக்கான பார்டரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். இல்லை எனக்கு வந்து இந்த லைனுக்கு பதிலாக இப்போ நான் இதில் வச்சு நான் என்ட்ரு அடிச்சு இன்னொரு பேஜ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஜுக்கும் பார்டர் போட்டுரும். ஸோ நீங்கள் எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணாலும் எல்லா பேஜுக்குமே அந்த பார்டர்ஸ் வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் எனக்கு பார்டர் வந்து இப்படி வேண்டாம், எனக்கு வந்து பார்டருக்கு லைனுக்கு பதிலாக ஏதாவது ஒரு படம் வைக்கணும், ஏதாவது ஒரு பிக்சர் வைக்கணும் அப்படின்னா அதே பேஜ் பார்டர் இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து லைன் மட்டும் வச்சதுனால நமக்கு இதோட நின்றுச்சு. இது கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆர்ட், இந்த ஆர்ட்டை கிளிக் பண்ணோம்னா நிறைய பேஜ் பார்டர் ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஆப்பிள் மாதிரி வர்றது, கேக்கு மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் கொஞ்சம் அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. அது நம்ம எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இங்கே இருக்குது, நான் ஒவ்வொன்று காட்டுறேன் எல்லாத்தையும். ஸோ நிறைய ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இங்கே வச்சுருப்பாங்க பேஜ் பார்டர் கொடுக்குறது. ஸோ நான் இதில் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ இருக்குது. ஸோ நான் இதில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும். சரி, சிம்பிளாக இருக்குது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆகும். நிறைய இருக்குது, நீங்கள் எது வேணுமோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். ஸோ எனக்கு வந்து இப்போது ஓகே ஸ்டாராக வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார் கிளிக் பண்ணுறேன். அந்த ஸ்டாரோட சைஸ் என்னது நீங்கள் செக் பண்ணணும். ஏற்கனவே நம்ம லைனுக்கு கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஸ்டாருக்கு என்ன சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த இது கீழே அப்ளை டு இந்த பேஜ் பார்டரை எல்லா பேஜுக்கும் போடவா, இல்லை திஸ் செக்ஷன், இந்த செக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். இல்லை வந்து ஆல் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் தவிர மற்ற எல்லாத்துக்கும் கொடு, இந்த செக்ஷனுக்கு மட்டும் கொடு, ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் கொடு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. நான் இது செக்ஷன் சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு இது புரியும். அதனால் இப்போதைக்கு ஹோல் டாக்குமெண்ட்டே இருக்கட்டும். ஓகே, இல்லை இன்னும் ஆப்ஷன்ஸ் கூட என்ன இருக்குது. ஓகே, இது தேவையில்லை. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு அந்த பார்டர் வந்து மாறி ஸ்டாராக வந்து. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம பேஜுக்கு வந்து ஒரு பார்டர் போடணும்னா இது மாதிரி போட்டுக்கலாம். சரி, பார்டர் போட்டாச்சு. உள்ள நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணோம்ல. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரிமூவ் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரிமூவ் யுவர் ஃபுட்வேர் அவுட் சைடு, காலனிகளே வெளியே கற்றுக்கு. இதை தான் நான் வந்து இந்த ஃபுல் பேஜுக்கும் நல்லா பெருசாக வைக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை பெருசாக வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும். எதில் அந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஃபாண்ட்டோட சைஸை நான் பெருசாகணும். செலக்ட் பண்ணிட்டு போல்டு கொடுக்கலாமே சார், அப்போ வேணா கேலரி அந்த சைஸ் நம்பர் ஃபாண்ட் சைஸை மாற்றிடலாம். ஓகே, வெரி குட். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹோமில் போயிட்டு ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது வந்து பெருசாகிட்டே வரும். இதுக்குள்ள ஷார்ட்கட் கீ நான் உங்களுக்கு சொன்னேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட், அந்த ஓப்பன் செட் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா பெருசாகிட்டே வரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் அந்த டாக்குமெண்ட் சைஸுக்கு உங்கள் டெக்ஸ்ட் பெருசாகிடுச்சா. ஸோ இப்போ இதுக்கு மேலே பெருசாக்கணும்னா என்ன ஆகுனா, இந்த ரிமூவ் வந்து உடையும், இல்லை ஃபுட்வேர் வந்து உடையும். ரெண்டாவது லைனா அது 2 இதாகிடும். அப்போ எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு சைஸ் பெருசாக்க முடியுமோ அந்த அளவு வரைக்கும் பெருசாக்கிட்டு போல்ட் பண்ணிக்கோங்க. போல்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து மேலே இருக்குது, எனக்கு வந்து இது லெஃப்ட் அலைன் ஆகிருக்கு. சென்ட்ரல் லைன் ஆகிறதுக்காக சென்ட்ரல் லைன் கொடுக்குறேன். தென் கொஞ்சம் கீழே வைக்கணும்னா என்ட்ரு அடிச்சிங்கன்னா சென்ட்ராகும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கெல்லாம் வந்து இதில் வந்து
இப்போ ஒரு கீழே வந்து ஒரு செப்பல் படம் வந்து அவுட் சைடில் ஒரு படம் ஏதாவது வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்செர்ட்டில் போயிட்டு பிக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நமக்கு தேவையான ஒரு படத்தை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறது. ஸோ ஒன்று இது வந்து நம்மளோட இமேஜஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நெட்டில் இருந்து கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் படம் வைக்கிறேன். ஓகே, இப்போ உள்ள படம் இன்செர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து வெளியில் போயிடுச்சு. என்ன படம் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு இது வெளியில் போயிடுச்சு. அப்போ நான் இந்த படத்தை திருப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷன் மேலே இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் படத்தை எப்படி திருப்ப நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி திருப்பி. ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் மூவ் பண்ணி உங்களுக்கு மூவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன் மூவ் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக தான் எடுத்திருக்கு. டெக்ஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டாக அது அசியூம் பண்ணுற வரைக்கும் நம்மளால அதை வந்து ப்ராப்பராக மூவ் பண்ண முடியாது. அப்போ இந்த படத்துக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஹோம் டேபிளே பார்த்தீங்கன்னா ஹோம் டேபிளில் இந்த படத்தை கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட் டேபிளில் பார்த்தீங்கன்னா wrap டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காகன்னா நம்ம வைக்கிற படத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னா பிஹைண்ட் டெக்ஸ்ட் அல்லது இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், இந்த படத்துக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடியோ நிப்போ. டெக்ஸ்ட் பிஹைண்ட் த டெக்ஸ்ட்னா படம் வந்து அந்த எழுத்துக்கு பின்னாடி போயிடும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா படத்துக்கு எழுத்துக்கு முன்னாடி வந்து சரியா. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கொடுத்துக்கணும். பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து இந்த படத்தை என்ன பண்ணுவாங்க சின்னதாக இருக்கு. இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா இந்த பார்டரில் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணோம்னா அதை எங்கேனாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் சரியா. அதே மாதிரி இன்னும் ரீசைஸ் பண்ணி குறைச்சி கூட நீங்கள் வைக்கிறேன்னா. ஸோ இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் இப்போ இதுக்கு ஃபாண்ட் மாற்றுறது என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். பேஜ் பார்டர் வந்து எனக்கு இது வேணாம் வேறு மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அகைன் இன்சர்ட்டில் போயிட்டு டிசைனில் போயிட்டு பேஜ் பார்டர் அந்த ஷேடிங் இங்கே ஆர்டரில் போயிட்டு என்ன மாதிரி உங்களுக்கு பிக்சர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை வச்சுக்கோங்க. பலூன் வச்சு பார்ப்போம். பலூனோட திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி பலூன்ஸ் கலர்ஃபுல் பலூன்ஸ் வந்து நமக்கு பேஜ் பார்டராக வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஒரு பேஜ் பார்டர் போட்டு நம்ம ஒரு அவுட் சைடில் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து ஒட்ட போகிறோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், இல்லை எனக்கு இடம் இந்த ஒவ்வொரு லைனுக்கு இடையில ஸ்பேஸ் அதிகமாகும்னா ஏற்கனவே இது பார்த்துருக்கோம் பேராகிராஃப் லைன் ஸ்பேஸிங் இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், ரீடபிளாக இருக்காது. அதனால் 1.15 வைங்க, அது கரெக்டாக இருக்கும் சரியா. ஸோ இப்போ அது ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் வீட்டில் பண்ணுறேன் லேப்டாப்பில் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேஜை குறைச்சிக்கிறேன், ஒரே பேஜை வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதை வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ப்ரௌஸ் போயிட்டு எந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நேமை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸில் டிஃபால்ட்டாக சேவ் ஆகும். அதில் நீங்கள் சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும் ஓகேவா. இப்போ டாக்குமெண்ட்டாக அது சேவ் ஆகிடுச்சு. எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா அகைன் ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் ப்ரௌஸ், இந்த கீழே வந்து வேர்டு டாக்குமெண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிடிஎஃப் கிளிக் பண்ணிவிட்டு அதே நேம்லேயே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ண உடனே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும். இது வந்து இப்போ அக்ரோபாட் ரீடரில் நான் வேர்டில் பண்ண ஃபைலை எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டும் சரியா. நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ சப்போஸ் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அழகாக போயிட்டு வாட்ஸ்அப்பில்
அந்த ஃபைலை நீங்கள் டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் டாக்குமெண்ட்ஸ் இதில் இங்கே வந்திருக்கா, ரிமூவ் யுவர் ஃபுட்வேர் அவுட் சைடு பிடிஎஃப் ஃபைல். இந்த ஃபைலை நீங்கள் யாருக்கு அனுப்பினாலும் எங்கேனாலும் போய் பிரிண்ட் போட்டுட்டு கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இது மாதிரி வந்து நம்ம ஒரு பேப்பரை வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் போட்டு அவுட் சைடில் ஒட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது ஓகே, வெர்டிக்கலாக இருக்குது, எனக்கு வந்து ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் அகைன் ஒரு நியூ ஃபைல் எடுக்கிறேன். உனக்கு வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக வேணும், போர்ட்ரைட்டாக வேணும், எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னா அகைன் நம்ம லே அவுட்டில் போவோம். டிசைன் பார்த்தோம், டிசைனில் பேஜ் பார்டர் பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம லே அவுட், அந்த போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லே அவுட். லே அவுட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓரியன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். போர்ட்ரைட்னா இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறது, லேண்ட்ஸ்கேப் கொடுத்தோம்னா பேப்பர் அப்படி திருப்பி வச்சுக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி சைடில் கிடைமட்டமாக திருப்பிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அகைன் இன்செட்டில் போயிட்டு இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு லே அவுட்டில் போயிட்டு ஓரியன்டேஷன், லே அவுட் ஓரியன்டேஷன் ஆப்ஷன் போயிட்டு போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் அகைன் இன்செட்டில் போயிட்டு டிசைனில் போயிட்டு பேஜ் பார்டரில் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆர்ட்டில் போயிட்டு ஆப்பிள் வைக்கிறேன். ஆப்பிளோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சு கொடுக்குறேன். ஸோ எனக்கு சுற்றி வந்து ஆப்பிள் வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து 1 kg எவ்வளோ அப்படின்னு கொடுத்துச்சுங்களேன். ஆப்பிள் பெருசாக்குறேன். ஃபார்மில் போயிட்டு 70 ஆப்பிள் 1 kg 200 அப்படின்னு கொடுத்துச்சுங்களேன். அகெயின் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். போட்டுட்டு இதுக்கு முன்னாடி ருபீஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட்டு போல்டு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி ஃபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அதுக்கு தான் இது. ஸோ இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலரில் போய்ட்டு என்ன மாதிரி கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பிளாக் தான் நல்லா இருக்கு. இது போல் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறா இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் இந்த இருக்கு. இதில் போயிட்டு என்ன மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஓகே இது பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு பேக்ரவுண்ட் வந்து நான் பிடிஎஃபாக தான் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு நான் பிரிண்ட் போடல, ஆனால் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒயிட் இல்லாமல் வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் எங்கே போகணும்னா இன்செட்டில் போயிட்டு டிசைனில் போயிட்டு பேஜ் பார்டர் தான். பேஜ் பார்டர் போயிட்டிங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்டர் தான் பண்ணணும் சரியா. அது பக்கத்தில் ஷேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஷேடிங்கில் போயிட்டு இப்போ இதில் வந்து ஸ்டைல் வந்து கலர் வந்து நோ கலர்னு இருக்கு. இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் வந்து உங்களோட பேக்ரவுண்டுக்கு செட் ஆகிடும் சரியா. இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த வெள்ளை பேப்பருக்கு மேலே ஒரு கலர் பேப்பர் மாதிரி எனக்கு காட்டணும் அப்படின்னா அது பேஜ் கலர். நீங்கள் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணால் பேஜ் பார்டரில் போயிட்டு ஷேடிங்கில் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். நான் திரும்ப இது நோ கலர்னே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் சரியா. இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டாக மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணால் பேஜ் பார்டரில் ஷேடிங். இல்லை எனக்கு இந்த ஒயிட் ஷீட்டுக்கு பதிலாக ஒரு ப்ளூ ஷீட் எனக்கு வேணும் அப்படின்னா பேஜ் கலர், இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு செட் ஆகிடும். நல்லா ஒரு டார்க் எல்லோ கலரில் கொடுக்குறேன், அதுதான் பளிச்சுன்னு தெரியும். ஓகே இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் கலர் அகைன் நீங்கள் இந்த இதை சேஞ்ச் பண்ணணும்னா ஹோமில் போயிட்டு திரும்ப நீங்கள் ஸ்டைலில் போய் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ சப்போஸ் இந்த பேக்ரவுண்ட் கலர் இப்போ நீங்கள் எத்தனை பேஜ் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அத்தனை பேஜும் அதே கலரில் தான் வரும். ஸோ ஒரேடியாக நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. மாற்றணும்னு வச்சிங்கன்னா பேஜில் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதில் பேஜ் கலர்
பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லே அவுட்டில் போயிட்டு ஓரியன்டேஷனில் ப்ரோட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் பார்த்துருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அப்போ வந்து அந்த இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணி எங்கேனாலும் மூவ் பண்ணுற மாதிரி வைக்கணும்னா அந்த இமேஜை வந்து டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கொண்டு போகணும். அதுக்கு ஆப்ஷன் வந்து ஃபார்மேட்டில் வரும். டெக்ஸ்ட் ட்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துருக்கோம். அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் இப்போதைக்கு நம்ம வந்து பிஹைண்ட் த டெக்ஸ்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இது போக என்ன ரிமைனிங் ஆப்ஷன் இருக்குது, அது என்னங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் இங்கே வந்து எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணோன்னே பக்கத்துலேயே வரும். இதுவும் அதே ஆப்ஷன் தான். இதை கிளிக் பண்ணாலும் அங்கே நீங்கள் போனப்போ என்ன வந்துச்சோ அதே தான் வரும். சரியா? அங்கே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட், பிஹைண்ட் த டெக்ஸ்ட், இது வந்து டாப் அண்ட் பாட்டம், மேலே இங்கேயும் ஸ்பேஸ் விட்டுருது. இதுக்கு வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வரும். இது நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் உள்ள இதில் வச்சோம்னா இன்னும் நல்லா தெரியும். நான் உங்களுக்கு அதில் வேணால் வச்சு காட்டுறேன். ஓகே, நான் இன்னொரு நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்து டிசைனில் வந்து பேஜ் கலர் அண்ட் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங். ஓகேவா? தென் இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து இதுதான். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. கிளாஸ் டாக்குமெண்ட்டே இருக்கு. ஓகே, இந்த டாக்குமெண்ட் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை வந்து எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹோமில் நமக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கான பர்டிகுலர் டெக்ஸ்டோட ஃபார்மேட் எப்படி இருக்குங்கிற மாற்றுறதுக்கு நமக்கு இப்போ ட்ரீம்னு ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்காக பண்ணுறதை விட மொத்த டாக்குமெண்ட்டுக்கான ஒரு ஃபார்மேட்டிங் வந்து செட் பண்ணி வைக்கிறது தான் இந்த டிசைனில் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை வந்து வேற ஒரு ஃபார்மேட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இங்கே வேற ஒரு கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபார்மேட்டில் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே, இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் இதெல்லாம் ஆகாது. இது வந்து ஃபார்மேட். இதை நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் இப்போ டைட்டில் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்டைல் அவங்க டாக்குமெண்ட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம இதுக்கு அப்ளை ஆகுமே தவிர நம்ம இங்கே யூஸ் பண்ண மாதிரி ஸ்டைலுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் இந்த டிசைன்கிற ஆப்ஷனை வந்து நம்ம இன்னும் தீம்னு சொல்லுவோம். இந்த தீமில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ரேஞ்சு வந்து நமக்கு செட் ஆகும். நம்ம டாக்குமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு கலர், பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட் கலரு, பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமோ நிறைய ஃபார்மேட் அவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை எடுத்து கூட நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். சரியா? இது ஒரு ஆப்ஷன். இது வந்து தீம்ஸ்ன்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங்லேயும் வந்து அதே மாதிரி தான். மொத்தமாக நம்ம வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைலு இதுதான் சேஞ்ச் ஆகுமே தவிர ஃபாண்டும் அதோட இந்த ஃபாண்ட்ஸ் எப்படி ஃபார்மேட் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம இதை பற்றி அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. சரி, இப்போ இது வந்து என்னென்னா அடுத்து கலர்ஸ். இந்த தீம் கலர், இந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த இது கலர்ஸில் கிளிக் பண்ணோன்னா இன்னும் நிறைய கலர் ஸ்டைல்ஸ் வந்து காட்டும் உங்களுக்கு. சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா அதை மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த கலர் ஷேடிங்கை வந்து உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இது அதே மாதிரி ஃபாண்ட், எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் வேணாம், வேற ஒரு ஃபாண்ட் வேணும்னா நீங்கள் இதை வந்து மேனுவலாகவே வந்து நம்ம அங்கேயும் மாற்றலாம். இல்லை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங்க்கு கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஃபார்மேட்டுக்கு என்ன ஃபாண்ட்டு, என்ன கலரு, பேராகிராஃப் ஸ்பேஸிங் எப்படி இருக்கணும், இதெல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஃபார்மேட்டுக்கு பதிலாக நீங்களாகவும் அதை எடிட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அவ்வளோ யாரும் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் இது கொஞ்சம் டீட்டெயிலாக வேண்டாம். தென் இந்த பேஜ் பேக்ரவுண்டில் வந்து வாட்டர் மார்க் இருக்குது. நம்ம பேஜ் பார்டரும் பேஜ் கலரும் பார்த்துட்டோம். வாட்டர் மார்க் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒவ்வொரு பேஜ்லேயும் நமக்கு சில இதெல்லாம் ஜெராக்ஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி டவுன் டு காப்பின்னு போட்டிருக்கோம், இல்லை அந்த கம்பெனி பேர் போட்டிருப்பாங்க, வாட்டர் மார்க்காக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து, அதாவது அந்த பேக்ரவுண்டில் ஷேடிங்னு தெரியும். இந்த இங்கே டிராஃப்ட்னு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த மாதிரி வர்றது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட்டில் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அப்போ இந்த கிளிக் பண்ணிவிட்டு வாட்டர் மார்க் போட்டிங்கன்னா
கான்ஃபிடென்ஷியல் 1, கான்ஃபிடென்ஷியல் 2, டோன்ட் காப்பி, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு இது இல்லை, எனக்கு தனியாக நான் பேர் கொடுக்கணும் அப்படின்னா கீழே கஸ்டம் வாட்டர் மார்க் அப்படிங்கிற அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் கொடுத்தோம்னா அந்த வாட்டர் மார்க் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வாட்டர் மார்க்கில் வந்து நீங்கள் ஒரு படத்தை வைக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிக்சரை கூட வாட்டர் மார்க்கை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்னு கேட்குறது பார்த்தீங்களா, ஏஎஸ்ஏபின்னு இருக்கா, அதை அழிச்சிட்டு நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் வரும். நான் வந்து ட்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டு அது ஷேடிங் வந்து எப்படி இருக்கணும், அது என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் பின்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரீம்னு வருதா. ஸோ இதான் வந்து வாட்டர் மார்க், இது எல்லா பேஜுக்கும் வரும். ஸோ இதான் வந்து நம்ம டாக்குமெண்ட்டை வந்து ஒரு வாட்டர் மார்க் பண்ணிக்கிறது, நம்ம டாக்குமெண்ட்டை யாரும் காப்பி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாட்டர் மார்க் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன் வாட்டர் மார்க் அப்படிங்கிறது. இதில் நிறையா இருக்குது. சப்போஸ் கஸ்டம் வாட்டர் மார்க்கில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கிறனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒர்க் ஆஃப்லைன் கொடுத்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு இமேஜ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்துடுச்சு, ஆனால் ரொம்ப மைல்டாக தெரியுது, கிளியராக தெரியல அப்படின்னா அகெயின் நீங்கள் வந்து கஸ்டம் வாட்டர் மார்க்கில் போயிட்டு அந்த பிக்சரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். ஆட்டோ ஸ்கேலிங் போல் நீங்கள் எவ்வளோ ஒரு 100% அது வந்து இப்போ பிக்சரோட சைஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி இது வந்து வாட்டர் மார்க் ஆப்ஷன். உங்களுக்கு எப்படி வேணும், எப்படி யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸோட கொஞ்சம் பெண்டிங் டாஸ்க்கு அது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஒரு டேபிள் பார்த்தோம். ஆல்ரெடி டேபிளை பற்றி நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம் டேபிள்ஸை பற்றி. ஸோ ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணோம்னா அது எப்படி எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இன்றைக்கி வந்து அடுத்து மெயில் மெர்ஜ், இது ஒரு முக்கியமான கான்செப்ட். நிறைய டாக்குமெண்ட் நம்ம லெட்டருக்காக தான் நம்ம டாக்குமெண்ட் நிறையா வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஒரு மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது எதுக்குன்னா நம்ம ஒரு லெட்டரை ரெடி பண்ணிவிட்டு அந்த லெட்டரை வந்து இப்போ ஒரு 50 பேர் 100 பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா 100 பேருக்கும் அந்த லெட்டரை தனித்தனியாக அவங்க அட்ரஸ் வச்சு பிரிண்ட் பண்ணாமல் ஒரு லெட்டரை ரெடி பண்ணிவிட்டு இந்த லெட்டரை 100 பேர் அட்ரஸ்க்கு பிரிண்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா 100 பேர் அட்ரஸ்க்கு நீங்கள் தனித்தனியாக உட்காந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த 2 அட்ரஸ் மாற்றி அடிக்க தேவையில்லை. ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண வேண்டியது, டாக்குமெண்ட் தனியாகவும் அட்ரஸ் தனியாகவும் வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் ஒவ்வொரு லெட்டரையும் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் மெயில் மெர்ஜ் அப்படிங்கிறது தான். அட்ரஸோட மெயிலை வந்து மெர்ஜ் பண்ணுறது தான் மெயில் மெர்ஜ். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா மெயிலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு மெனுவே இங்கே இருக்குது, ரிப்பனே இங்கே இருக்குது. ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் வந்து யார் யாருக்கு வந்து செலக்ட் ரெசிபியன்ஸ் போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் யாருக்கு வந்து இந்த லெட்டர் அனுப்ப போகிறீங்க, இந்த இருக்கா ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்னு இருக்கா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் பக்கத்துலேயே இருக்கு பார்த்தீங்களா செலக்ட் ரெசிபியன்ஸ். இதில் வந்து யார் யாருக்கு நீங்கள் லெட்டர் அனுப்ப போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு நீங்கள் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். சரியா? இப்போ நான் டைப் நியூ லிஸ்ட்டு கொடுத்துட்டு நான் யார் யாருக்கு லெட்டர் அனுப்பணும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே டேபிள் வந்து ஆல்ரெடி இருக்குது, டைட்டிலு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம். இதில் உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நேம் மட்டும் ஒரு நேம் இருந்தால் போதும், லாஸ்ட் நேம்னா அப்பா பேர் கொடுப்போம். சரி, ஓகே. கம்பெனி நேம் தேவையில்லைன்னா கிளிக் பண்ணிவிட்டு கம்பெனி நேம் டெலிட் கொடுத்தீங்கன்னா சரி. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் காலம் இருக்கா, இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மேலே இருக்கிறதுல எது வேணும் வேண்டாங்கிறத கிளியர் பண்ணிடலாம். நமக்கு இவ்வளோ வந்து ஒரு ஆளுக்கு நம்ம டைப் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கஸ்டமைஸ் காலம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எனக்கு எது வேண்டாம் எது வேணும் அப்படிங்கிறது. டைட்டிலுங்கிறது மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ அது வேணும். ஃபர்ஸ்ட் நேம் வேணும், லாஸ்ட் நேம் வேணும், கம்பெனி தேவையில்லை. அப்புறம் வந்து அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அவ்வளோதான். ஸ்டேட்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம லோக்கலில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் சிட்டியை எடிட் பண்ணுறேன். எஸ், ஸ்டேட் தேவையில்லை.
ஓகே. அதுமாதிரி நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இதை ரீநேம் கொடுத்துட்டு ஒரே ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு சரி நேம் மட்டும் கொடுத்துட்டு லாஸ்ட் நேமே எடுத்துடலாம், தேவையில்லை. ஸோ டெலிட் நேம். அப்புறம் இது மாதிரி அட்ரஸ் லைன் உங்களுக்கு தேவையில்லை. இதை நான் வந்து ஸ்ட்ரீட்னு வைக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ ஸ்ட்ரீட். அது வந்து வில்லேஜ். சிப் கோடுக்கு பதிலாக பின்கோடுன்னு கொடுக்கும். ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன காலம் உங்களுக்கு வேணுமோ, ஒரு அட்ரஸ்க்கு என்னென்ன வருமோ அதை மட்டும் நீங்கள் பின்கோடு கொடுத்தா கண்ட்ரி ரீஜன்லாம் தேவையில்லை. ஃபோன்லாம் தேவையில்லை. ஃபோனுக்கு ஒர்க் ஃபோனுக்கு பதிலாக நான் ரீநேம் பண்ணி மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தாரு. ஓகே. இமெயில் அட்ரஸ் வந்து தேவையில்லை, அட்ரஸ்க்கு அது தேவையில்லை. ஸோ நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு நேம் டைட்டிலு நேமு ஸ்ட்ரீட்டு வில்லேஜு பின்கோடு மொபைல் நம்பர் இது மட்டும் போதும். ஓகேவா? ஓகே கொடுத்தீங்கன்னா இது மட்டும் இங்கே மேலே இருக்கும். இப்போ நான் வந்து மிஸ்டர் சலாம் முஸ்லீம் ஸ்ட்ரீட் தங்கச்சி இந்த மாதிரி நீங்கள் ஒரு எத்தனை பேருக்கு லெட்டர் அனுப்புவீங்களோ இது நீங்கள் ஒரு தடவை டைப் பண்ணால் போதும். ஒரு தடவை பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே அது சேவில் இருக்கும். திரும்ப நீங்கள் வந்து எப்போனாலும் இந்த 10 பேருக்கு நீங்கள் லெட்டர் அனுப்பணும்னா ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். சரியா? நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு அடிக்கிறேன். தங்கச்சி மேடம் 62352 ஃபோன் நம்பரு ஏதோ சம்திங். அடுத்து வந்து மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஓலைக்குடா சார் ஓலைக்குடாவில் ராமேஸ்வரம் 62352 ஃபோன் நம்பரு ஏதோ சம்திங். இது வந்து மிஸ்டர் சிவகுமார் ஏற்கோடு ராமேஸ்வரம் 62352 ஃபோன் நம்பர் இது. அதே மாதிரி மிஸ்டர் ஜெயின் ஸ்ட்ரீட் 62352. ஓகே. இப்போ நான் அது என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணேன்னா அந்த நேம் லிஸ்ட்டை பூரா ஒரு பேரில் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். டாக்குமெண்ட்டில் மை டேட்டா சோர்சஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் வந்து இப்போ என்னோட மை ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட அட்ரஸ் லிஸ்ட்டாக சேவ் ஆகுது ஃபைல். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேவ்னு கொடுத்துட்டு சரியா? இப்போ என்னென்னா என்னோடய டாக்குமெண்ட் நான் யார் யாருக்கு வந்து லெட்டர் அடிக்கணுமோ லெட்டர் அனுப்பணுமோ அவங்களோட அந்த அட்ரஸ் லிஸ்ட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. சப்போஸ் நான் வந்து 4 பேர் அட்ரஸ் அடிச்சிருக்கேன், இன்னும் 2 பேர் அட்ரஸ் அதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே செலக்ட் ரிசிபியன்ட் கொடுத்தோமா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், எடிட்டிங் ரிசிபியன்ஸ் வருதா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே டைப் பண்ணது வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணணும், புதுசாக அடிக்கணும் அப்படின்னாலும் அடிச்சுக்கணும். சரியா? ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட எடிட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணி ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் இங்கே இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் எடிட் பண்ணனா ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் எடிட் பண்ணனா நீங்கள் இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா சரி மை ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து இப்போ எடிட் பண்ணுங்கிற கீழே வந்து ஆப்ஷன் இருக்கும். எடிட் கொடுத்துட்டு யார் அட்ரஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கிளிக் பண்ணி எது சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை எனக்கு இப்போ புதுசாக ஆட் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுறது, கீழே அந்த அட்ரஸ் பார் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங் இதில் போயிட்டு கடைசியாக வச்சு என்ட்ரு அடிச்சோம்னா நியூ என்ட்ரி கீழே இருக்கு பாருங்க, நியூ என்ட்ரி கிளிக் பண்ணோம்னா புதுசாக வந்துடும். நான் இன்னொரு பேர் கூட அடிச்சுக்கலாம், மிஸ்டர் இஸ்மாயில் கால்மரம் பாம்பன் 6 ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதை சேவ் பண்ணவான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. அவ்வளோ. ஸோ இப்போ நமக்கு 5 பேர் அட்ரஸ் இங்கே இருக்குது. எனக்கு வந்து இப்போ நான் இதில் யார் யாருக்கு வந்து நான் லெட்டர் அடிக்க போகிறேனோ அந்த லெட்டரை இப்போ ரெடி பண்ணுறேன்.
ஓகேவா? இப்போ நான் அட்ரஸ் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து என்னோட நான் யாருக்கு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ண அனுப்பணுமோ அவங்களுக்காக நான் வந்து ஒரு லெட்டர் ரெடி சரியா? ஸோ அதனால் அது சொல்கிறேன். ஸோ அந்த மெயில் மெர்ஜை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போனஸாக இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். இதில் எத்தனை பேர் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கீங்க? சாட் ஜிபிடி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஐ டூல். ஏஐ டூல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நோ சார். ஓகே சரி. இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறதுனா சாட் கூகுளில் போயிட்டு சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். அதோட வெப்சைட் வந்து இதான் chat.openai.com. இதில் போனோம்னா இது வந்து என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல், ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு கருவி. இது என்ன பண்ணுன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸாக டெக்ஸ்ட் பேஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேவா? நான் இப்போ இதில் லாகின் பண்ணிக்கிறேன். இதில் கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சு, உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதை எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபர்தராக கம்ப்யூட்டரில் எது பண்ணுறா இருந்தாலும் இப்போ நிறையா வந்து நீங்கள் வேர்ட்லேயே ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் கூட, ஈவன் நீங்கள் ஒரு லெட்டர் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. இந்த சாட் ஜிபிடியில் போயிட்டு எனக்கு ஒரு லெட்ரு இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்ரு வேணும் ரெடி பண்ணி டைப் பண்ண அப்படின்னு சொன்னால் அதை டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக தான் இப்போ நான் சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சாட் ஜிபிடிங்கிறது ஓப்பனாக உள்ளது. இன்னொன்று கூகுளோட ஏஐ டூல் என்னன்னா gemini.google.com போட்டிங்கன்னா இதுவும் வந்து சாட் ஜிபிடி மாதிரி தான். சாட் ஜிபிடியோட ஜெமினி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரியான பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் டெக்ஸ்ட்டில். அதுதான் வந்து ஜெமினியோட இருக்கும், சாட் ஜிபிடியோட வரும். சாட் ஜிபிடி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ நம்ம ஜெமினியிலே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜெமினியில் வந்துட்டு கீழே அந்த ப்ராம்ப்ட்னு கேட்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்லும். நான் சும்மா இப்போ ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஹாய், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே? இன்னைக்கு எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இது வந்து இங்கிலீஷில் தான் இதை பேசணுமா தமிழில் பேசாதா அப்படின்லாம் இல்லை. நான் வந்து வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணுறேன் தமிழில். ஓகே, இப்போ நான் இதை வந்து நான் என்ன சொன்னால் ரிப்ளை இன் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இங்கிலீஷில் அதனால் நான் இப்போ ரிப்ளை இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது ரிப்ளை வந்து தமிழில் சொல்லும். சரி, நிச்சயமாக உங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு அது கேட்குது. ஓகே சரி, இப்போ இந்த மாதிரி வரும்போது இப்போ எனக்கு வந்து நான் என்ன சொன்னேன் ரைட் ஏ ஐ ஹாவ் ஒன். இது நீங்கள் வந்து தமிழ்லேயும் கொடுக்கலாம் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம். இப்போ நான் அது என்ன கேட்க போகிறேன்னா, நான் வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு இன்விடேஷன் லெட்டர் ரெடி பண்ணேன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஐ ஹாவ் a function in my home at on 25th May 2024 evening 6 p.m. So I want to invite my friends அப்படின்னு கொடுத்துட்டு யுவர் டாஸ்க் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி யுவர் டாஸ்க் இஸ் டு ரைட் இன்விடேஷன் லெட்டர் இன் எப்படி இருக்கணும், இந்த லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. லெட்டர் வெரி ஹம்பிள் அண்ட் லவ் போட்டு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த லெட்டர் அதுவாகவே ரெடி பண்ணி கொடுத்துரும். தமிழ்லேயே வந்துருச்சா? நான் ஏற்கனவே ரிப்ளை இன் தமிழ்னு கொடுத்துருந்தேன்னா அதனால அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக தமிழ்லேயே எனக்கு கொடுத்துருச்சு. எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு வந்து இங்கிலீஷ்லேயே கொடு அப்படின்னு கேட்டேன்னா ரைட் இன்
இங்கிலீஷ் இன் இங்கிலீஷ் இன் டீடைல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஜெமினியோட எப்படினாலும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ரைட்டிங் டு ஃபேமிலி, இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருச்சு. ஒரு லெட்டர் ஆஃப் இது வந்து எனக்கு அது பார்டர் ஆஃப் த லெட்டர் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த ஜெமினிட்ட கேட்டிங்கன்னா சொல்லும். ஸோ இந்த மாதிரி லெட்டர் மட்டும் தான் எனக்கு கேட்கணும் சொல்லணும் இல்லை, நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து write a essay about Dr. APJ Abdul Kalam life. இன்ட்ரெஸ்ட்னா அப்துல் கலாமோட பற்றி ஒரு எஸ்ஸே வந்து எனக்கு எழுதி. இது மட்டுமா இல்லை, எனக்கு வந்து ஏதாவது ஒரு தியரம் பற்றி மேக்ஸில் ஏதாவது கேட்கணும்னா அதை கூட நீங்கள் எதை பற்றி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும். சப்போஸ் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து இங்கிலீஷில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குன்னா நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் கொடுக்கும். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான் சாட் ஜிபிடிலையும். சாட் ஜிபிடி பட் ஸ்லோவாக இருக்குது. ஸோ யாரையாட்டு இது மொபைல்லையும் இதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் சாட் ஜிபிடி உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜெமினி யூஸ் பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ஜெமினிலையும் நீங்கள் இன்னொரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் இதில் ஒரு படத்தை கூட தூக்கி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது, இல்லை ஒருத்தவங்க ஒரு இதை கொடுத்துருக்காங்க, இதே அப்படியே எனக்கு டைப் பண்ணித்தாங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க, அதை அப்படியே டைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேனிங் டாக்குமெண்ட் எடுத்து ஸோ நான் ஒரு டாக்குமெண்ட் ஏதோ ஒரு இமேஜ் எடுத்து கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. இதை கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்ட்ராக்ட் இதில் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து கொடு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் த டெக்ஸ்ட் ஃப்ரம் தி இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜில் என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை பூரா உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிள். யாராவது ஒன்று கொடுத்துட்டு எழுதி கொண்டு வருவாங்க, எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை அப்படி எனக்கு அப்படியே டைப் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம்னா டைப் பண்ணிடலாம், 20-30 பக்கம் தான் என்ன பண்ணுறது. ஒரு 12th மார்க் ஷீட்டை தான் நான் கொடுத்தேன். ஸோ அந்த மார்க் ஷீட்டில் என்னென்ன இருந்துச்சோ அதை பூரா எனக்கு வந்து டைப் பண்ணி கொடுத்துருச்சு. எப்படி இந்த இமேஜை வேணால் உங்களுக்கு காட்டுறேன். டெஸ்க்டாப் ஆல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வர்ஷினி ஸ்கேன் டாக்குமெண்ட். இதான் அந்த டாக்குமெண்ட். இந்த இது மாதிரி இந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் சரியா. ஒரு 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட் தான் நான் கொடுத்தேன். இதில் வந்து என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை பூரா அப்படியே எடுத்து எனக்கு டைப் பண்ணி கொடுத்துருச்சு. எல்லாமே இங்கிலீஷ் வந்துருச்சா, நிரந்தர பதிவு எண், மார்க்கு, எங்கள் எம்இஸ் நம்பரு, டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக எனக்கு டைப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இமேஜை கொடுத்துட்டு கூட அந்த இமேஜில் இருக்கல எனக்கு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி கொடு, என்ன எது இந்த மாதிரி ஒரு இமேஜை வச்சு நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். இப்போ நான் அதே இமேஜை இன்னொரு இமேஜ் கொடுக்குறேன். ஒரு ஆதார் கார்டு இல்லை, ஓகே, இன்னொரு இமேஜை கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் இந்த இமேஜை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் இமேஜ். அந்த இமேஜை ரீட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து என்ன மாதிரியான இமேஜ், அந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஜெமினி வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் டூல். இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. செல்வி வர்ஷினிக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து ஆரோக்கிய பிரேம்குமார் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கு. சர்டிஃபிகேட் நம்பர் என்ன டேட்டு, நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் யார், அந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கொடுத்துரும். எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் ஒரு ஸ்கேன் டாக்குமெண்ட் இமேஜ் தூக்கி போட்டிங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதை பற்றி நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் சொல்லும். ஸோ இதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு எக்ஸ்பர்டைஸ் இன்னைக்கு இருக்கிறதுல. இதுதான் வந்து இனி ஃபியூச்சர். நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா
இன் ஃபியூச்சரில் வந்து யாருக்கு ஏஐ பற்றி தெரியாதோ அவங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ இது நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தெரியாதோ அவங்களுக்குலாம் கம்ப்யூட்டர் படிச்சாதான் வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது போய் இன் ஃபியூச்சர் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிரும்னா, யார் யாருக்கெல்லாம் ஏஐ தெரியுமோ அவங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து மெயினாக இப்போ அதிகமாக மக்கள் பயன்படுத்துறது வந்து எப்படி இதுக்கு முன்னாடி கூகுள் யூஸ் பண்ணணும், ஒரு 2000லேருந்து 2022 வரைக்கும் எப்படி நம்ம கூகுளை யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி மக்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜெமினி யூஸ் பண்ணுறது. ஜெமினி இருக்கு, மைக்ரோசாஃப்டோட ஒரு ஒரு ஏஐ டூல் இருக்கு. சாட் ஜிபிடிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏஐ டூல். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஏஐ டூல் இருக்கு. சாட் ஜிபிடி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பட் அதுவும் இதுவும் சேம் தான், ஒரே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். பட் சாட் ஜிபிடியோட ஜெமினி வந்து நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு வந்து எது பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜெமினி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சரியா? சரி, நான் இதுலேருந்து வந்து இப்போ நான் அந்த லெட்டரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு அடிஷ்னல் ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு சொன்னேன். நான் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். லெட்டர் மட்டும் இதில் வந்து காப்பி பண்ணி நம்ம வேர்டுக்கு போயிடலாம். ஸோ நான் புதுசாக ஒரு நியூ டாக்குமெண்ட் அதை கூட நீங்கள் இந்த மெயிலிங்கில் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்னு இருக்கா, இங்கே தான் நீங்கள் மெயில் மெர்ஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மெயில் மெர்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யார் யாருக்கு அனுப்பணுமோ அந்த லெட்டரை ரெடி பண்ணணும். நான் லெட்டர் தான் பண்ண போகிறேன். லெட்டர்னு கொடுத்தோன்னா இப்போ நான் இங்கே வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டே லெட்டர் அதை எடுத்துக்கிச்சு. எனக்கு இது இல்லை. ஸோ நான் புதுசாக ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், லாங் டாக்குமெண்ட். அதில் அந்த அட்ரஸ் லெட்டரை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இதில் கீழே யுவர் நேம் கேட்குது, கொடுக்கணும். நான் அதை கொடுத்துட்டு இந்த லெட்டருக்கு மேலே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் வரும். இது தானே ஒரு ஃபார்மல் லெட்டர்னு அப்படி தானே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த அட்ரஸில் வந்து என்னென்னா, நான் ஆல்ரெடி லெட்டர்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெட்டரில் இருக்கிற அட்ரஸ் வந்து இங்கே வரணும். நான் ஒரே ஒரு பக்கம் தான் வச்சுருக்கேன். என் டாக்குமெண்ட்டில் ஒரே பக்கம் தான் இருக்குது, பார்த்துக்கிறேன். கீழே வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார் தெரியும், ஒரே ஒரு பக்கம் தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், மெயிலிங்ஸில் போயிட்டு அந்த அட்ரஸில் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிச்சு. நான் செலக்ட் ரிசிபியன்ஸில் போயிட்டு யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட், அது ஏன்னா நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் கொடுக்குறேன். இதில் நான் யார் யார் என்ன பேரை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த பேர் மை ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் வச்சுருக்கா, அதை வச்சுட்டு ஓப்பன். இப்போ அந்த அட்ரஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் எனக்கு இங்கே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அந்த அட்ரஸில் என்னென்ன இருக்கோ அதை பூரா நான் இங்கே இன்சர்ட் பண்ணணும். அதான் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைட்டில்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ்னு வரும்ல, அந்த அது ஸ்பேஸ் விட்டு பேர் வரணும். அகெயின் நான் மெயில் மெர்ஜில் போயிட்டு நேம். ஸோ அப்போ மிஸ்டர் பேர் வரும். அடுத்த செகண்ட் லெவலில் தான் அவங்க தெரு பேர் வரும், ஸ்ட்ரீட். ஸோ அப்போ என்ட்ரு அடிச்சுட்டு ஸ்ட்ரீட் என்ட்ரு, அதுக்கு கீழே வில்லேஜ், வில்லேஜ் பக்கத்துலேயே பின்கோடு. ஓகேவா? அதுக்கு கீழே மொபைல் நம்பர். ஓகேவா? இதுதான் நமக்கான அட்ரஸ். சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேமு, சாரி டைட்டிலு, நேமு, வில்லேஜு, ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், பின்கோடு, மொபைல் நம்பர். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து ப்ரிவியூ பண்ணி அட்ரஸை காட்டுறோம் அப்படின்னா ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ப்ரிவியூ ரிசல்ட். இதை கிளிக் பண்ணோம்னா நான் அந்த லிஸ்ட்டில் யார் பேரை ஃபஸ்ட்டாக வச்சுருந்தோன்னா அவங்க பேரை காட்டும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ரெண்டாவது வந்து ஸ்டெல்லா, மூணாவதா சிவகுமார், பிரபாகரன், இஸ்மாயில். ஸோ இந்த மாதிரி 5 பேர் அட்ரஸ்க்கும் இதில் வந்து ப்ரிவியூ காட்டும். இந்த மாதிரி ப்ரிவியூ காட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இன்சர்ட்டில் போயிட்டு அந்த ஃபீல்டு எது வேணுமோ அதை அப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணாதான் அது வரும். சரியா? இப்போ எனக்கு கிளியராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் எனக்கு ஒவ்வொரு லெட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்ய பண்ணோம்னா ஃபினிஷ் மெயில், ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த அட்ரஸையும் இந்த லெட்டரையும் மெர்ஜ் பண்ணிடும். அப்படி மெர்ஜ் பண்ணுறத இதுலேயே பண்ணவா இன்னொரு டாக்குமெண்ட்டில் பண்ணவான்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், எடிட் இன் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பண்ண அப்படின்னு ஓகே கொடுத்துட்டு ஆல்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா எனக்கு வந்து 5 இப்போ இது இன்னொரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அதில் பாருங்க மொத்தம் 5 ஃபைல், 5 பக்கம் கிரியேட் ஆயிடுச்சு. சலாமுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த அட்ரஸ் ஸ்டெல்லாவுக்கு தனியாக ஒரு லெட்டர் ரெடி ஆயிடுச்சு. சிவகுமாருக்கு ஒரு அட்ரஸ், ஒரு லெட்டர், பிரபா அண்ட் இஸ்மாயில். சரியா? இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து மெயில் மெர்ஜோட பர்பஸ். நம்ம அட்ரஸ் வைஸ் தனியாக வச்சுருப்போம், லெட்டர் ரெடி பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே அந்த அட்ரஸில் இருக்கிற ஃபீல்டை பூரா இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு ஃபினிஷ் மெர்ஜின்னு கொடுத்தோம்னா
நம்ம வச்சிருக்க எத்தனை அட்ரஸ் நீங்கள் இப்போ 5 கொடுத்தனால உங்களுக்கு ஒரு சிம்பிளாக தெரியலாம், இதுக்கு அழகாக டைப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஒரு 5000 பேருக்கு நீங்கள் அனுப்புங்கிறப்ப 5000 பேருக்கு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிற பட்சத்தில் 5000 பேர் அட்ரஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு லெட்டரை டைப் பண்ணிவிட்டு 5000 பேர் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா 5000 பக்கம் இதே 5 பக்கம் ரெடி பண்ண மாதிரி 5000 பக்கம் ரெடி பண்ணும். அந்த அளவுக்கு இந்த மெயில் மெர்ஜோட டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து மெயில் மெர்ஜோட மெயின் பர்பஸ். ஸோ நான் திரும்ப வேணால் ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் மெயில் மெர்ஜ் பண்ணணும்னா 2 வேணும் உங்களுக்கு. ஒன்று வந்து அட்ரஸ் லிஸ்ட், இன்னொன்று வந்து நீங்கள் எந்த லெட்டர் அனுப்புறீங்களோ அந்த லெட்டர். சரியா? ஸோ நம்ம ஸ்டார்ட் மெயில் மெர்ஜுக்கு போனதுக்கு போது இதுமாரி நீங்கள் வந்து லெட்டருக்கு அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், இல்லை நீங்கள் ஒரு வேளை அட்ரஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும், என்கிட்ட வந்து இப்போ கவர் இருக்குது, கவரில் வந்து அட்ரஸ் பூரா பிரிண்ட் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்வலப்ஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த அட்ரஸ் இன்னொரு நிமிஷம்ங்க. ஓகே. இப்போ நான் புது டாக்குமெண்ட் போகிறேன், நியூ டாக்குமெண்ட் போட்டுட்டு இப்போ எனக்கு வந்து என்னென்னா நான் வச்சுருக்கிற 5 அட்ரஸ்லையும் கவர்லையும் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கலர் பேப்பராக வச்சு நான் பிரிண்ட் பண்ண தேவையில்லை. அகெயின் நான் வந்து மெயிலிங்ஸ் போயிட்டு மெர்ஜ் ஆப்ஷன், மெயில் மெர்ஜ் ஆப்ஷனில் என்வலப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்னோட கவர் ஸ்டைல், என்னோட கவர் சைஸ் என்னன்னு கேட்கும். டிஃபால்ட் சைஸ் 10 இருக்குது. இது வந்து 4:9.5 இன்ச் சைஸ். ஓகே, எனக்கு இதே ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து ஒரு நார்மல் பேப்பர் சைஸ்க்கு மாறிடும். பேப்பர் சைஸ் வந்து ஒரு கவர் சைஸ்க்கு மாறிடும். இதில் உங்களுக்கு அட்ரஸ் எங்கே வரணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் இங்கே வந்து ஃப்ரம் அட்ரஸ் அடித்து என்னோட பேர் அடிச்சிட்டேன். சரியா? டூ அட்ரஸ் வந்து நான் இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறேன். நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தோமா, அதே தான். சரியா? இப்போ இந்த இதுக்குள்ளே என்னோட மெயில் மெர்ஜ் நான் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் ஒவ்வொருத்தையும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், மெயிலிங்கில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டை வந்து யூஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். இப்போ வந்து இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு வந்துருச்சு. இது நீங்கள் செலக்ட் பண்ணினா இது வராது. சரியா? அதனால் இது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைட்டில் ஸ்பேஸ் விட்டு நேம், அப்புறம் ஒரு என்டர், மெயில் மெர்ஜ் ஸ்ட்ரீட், ஒரு என்டர், வில்லேஜ் பக்கத்துலேயே பின்கோட், கீழே மொபைல். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு மேலே 2ன்னு வரணும்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஒரு என்டர் அடிச்சு விட்டுட்டு மேலே வந்து 2 அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இதில் வச்சுட்டு இந்த ஒவ்வொன்றா ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்ரஸாக இங்கே உங்களுக்கு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ ரிசல்ட் ஒவ்வொரு அட்ரஸை காட்டும். எனக்கு வந்து இதே மாதிரி 5 லெட்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண அப்படின்னா ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஓகே, 5 பக்கத்தையும் 5 இது வந்துடும். ஸோ இப்போ நான் பிரிண்டரில் கவரை வச்சுட்டு பிரிண்ட் இந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறேன்னா அந்த 5 கவர்லையும் வரிசையாக அந்தந்த இடத்துல அதை அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து மெயில் மெர்ஜோட மெயின் பர்பஸ். ஸோ ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா ஏன்னா மெயிலுங்கிறது ஆவணப்படுத்துறதுல வந்து கடிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த அட்ரஸையும் அந்த கண்டென்ட்டையும் எப்படி மெர்ஜ் பண்ணி குயிக் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரிப்பனே வந்து வேர்டில் வச்சுருக்காங்க. பட் இதை யாருமே வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்கிற சென்ஸ் என்னன்னா அவங்களுக்கு அதை பற்றி கிளியராக ஒரு ஐடியா இல்லாதனால மக்கள் யாருமே அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காண்டி நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலை நீங்கள் வந்து ஒரு லெட்டர் டைப் பண்ணிக்கிட்டு ஒரு 50 பேருக்கு அனுப்புறதுக்கு 50 பக்கம் உட்காந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அட்ரஸை மட்டும் மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேலையே தேவையில்லை. இந்த மாதிரி அட்ரஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டென்ட் ரெடி பண்ணணுமா தட்டி விட்டிங்கன்னா எத்தனை பேருக்குனாலும் நீங்கள் அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதான் இதோட ஒரு மெயின் பர்பஸ். இதில் அந்த மெயில் வந்து லெட்டருக்கு மட்டும் இல்லாமல் மெயில் அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், என்வலப்பில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கலாம், லேபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகமாக இந்த என்வலப், லேபிள், லெட்டர் அண்ட் இமெயில் மெசேஜஸ் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து மெயிலோடது மெயின் பர்பஸ். இங்கே நம்ம அட்ரஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதில் நீங்கள் இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இமெயில் அனுப்புறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்ட்லேயே ஒரு மெயிலை டைப் பண்ணிவிட்டு யார் யாருக்கு போகணுமோ அந்த மெயில் மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா வேர்டில் இருந்து நீங்கள் மெயில் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் இருக்குது. சரியா? இதுதான் வந்து மெயினாக வந்து மெயில் மெர்ஜ்.
ஸோ மெயின் மெஜர் ப்ராசஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிசிபியன் லிஸ்ட் ரெடி பண்ணணும். ஏற்கனவே இல்லைன்னா புதுசாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டாக்குமெண்ட்ல என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் நம்ம பண்ண போறோங்கிறத கொடுக்கணும். அப்புறம் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணணும். அப்புறம் ப்ரிவியூஸ் பார்த்து செக் பண்ணணும். தென் ஃபைனலாக ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆகும். இதே எனக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால் மெர்ஜ் டு பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணி கொடுத்துரும். இது அக்ரோபாட்டோட அடிஷ்னல் ஆப்ஷன். இது எல்லாத்துலேயும் வராது. நான் இங்கே அக்ரோபாட் எடிஷன் ஒரிஜினல் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இங்கே வருது. சரியா? அதை அடாப்ல அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். அதோட பிடிஎஃப் ஃபைலாகவே ஓப்பன் பண்ணி கொடுக்கும். சரியா? ஓகே, இதான் வந்து மெயினாக வந்து இன்னைக்கு பார்க்குற வேண்டிய விஷயங்கள். ஸோ இதோட ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் பெண்டிங் டாஸ்க் எல்லாமே முடிச்சாச்சு. நீ அடுத்ததில் வந்து இன்னும் அடுத்த ஆப்ஷன்ஸ் இன்னும் வேர்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடிஷ்னலாக நாளைக்கு கிளாஸில் பற்றி டீட்டெயிலாக வெள்ளிக்கிழமை பார்ப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் இந்த லாஸ்ட் வீடியோவும் இந்த வீடியோவும் இன்னும் போடல. அது ரெண்டையும் நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவங்க சொல்லுங்கள். ஜெமினிக்கு காசு தேவையா சார்? எல்லாமே ஃப்ரீமா. ஜெமினிக்கு ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, காசு கேட்டு யூஸ் பண்றது இருக்கு. ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம், காசு கேட்டு தேவையில்லை. ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. சரி, ஓகே சார். அந்த ஜெமினில வந்து லெசன்லாம் படிக்கலாமா சார்? இப்ப ஒரு 8th ஸ்டாண்டர்ட் லெசன் படிக்கணும் அப்படின்னா அதை படிக்க முடியுமா? படிக்கலாம். இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்லவா? சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? 8th ஸ்டாண்டர்ட். என் தம்பி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அதனால அவனுக்கு எசவா இருக்கிறதுக்காண்டி. சரி, 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம். என்ன புக், எதை பத்தி எந்த சப்ஜெக்ட் கேக்குறீங்க? சயின்ஸ் புக். சரி, சயின்ஸ் புக் போடுங்க. சரி, சயின்ஸ் புக்கும் போடுறேன். இப்போ நீங்க போட்டீங்கன்னா எல்லா கிளாஸுக்கும் எல்லா புக்குமே பிடிஎஃப் வந்து ஆன்லைன்ல இருக்கு. சரியா? ஸோ நான் 9th இங்கிலீஷ் தமிழ் புக்கோட என்ன புக் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கூகுளில் நெட்டில் போயிட்டு இந்த tntextbooks.in வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் மேத்தமெட்டிக்ஸ் இந்த புக்கை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னா உங்கள் 9th ஸ்டாண்டர்டோட தமிழ் இங்கிலீஷ் மீடியம் புக்கு. சரியா? டவுன்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நமக்கு கூகுளில் ஜெமினியில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு இமேஜை ஆட் பண்ணேன்னா அதுக்கு பதிலாக இந்த பிடிஎஃப் நீங்கள் கொடுத்துடலாம். பிடிஎஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன டவுட் கேட்டிங்கனாலும் அந்த புக்கை படித்து அது சொல்லும். அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் இருக்கு. சரியா? இப்போ பார்த்துடலாம். அதையும் டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. எனக்கு நான் ஜெமினில் போய் அப்லோட் பண்ணுறதுல போயிட்டு நான் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படியா? டவுன்லோட் ஆயிடுச்சு. 15 MB இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த அதாவது ஏன் இப்படி அவங்க பிடிஎஃபை வந்து அப்லோட் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக தமிழ்நாடு 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது காமனாக உள்ளதை கொண்டு வந்து கொடுக்கும். இல்லைன்னா ஒரு காமனான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். சமைச்சர் கதை எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுக்கு கொடுக்கும். அதோட வெப்சைட்டில் லிங்க்லாம் தரும். அதில் போய் நீங்கள் படிக்கணும்னா யூடியூப் லிங்க் என்ன அந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்கும். பட் நீங்கள் புக்கு ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்துட்டு அதில் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் டீச்சர் வந்து 8வது பக்கம் நடத்திருக்காங்கன்னா 8வது பக்கத்தில் இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு, அது தமிழில் சொல்லு, நான் வந்து 5ஆம் கிளாஸ் தான், நான் 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு. இந்த மாதிரி நீங்கள் அந்த புக்கை கொடுத்துட்டு அந்த பக்கத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் அதை பற்றி உங்களுக்கு திரும்ப 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 ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் உங்களோட திறமை. சரிங்களா? அந்த இந்த ப்ராம்ப்டில் தான் நீங்கள் கொடுக்குறது தான் முக்கியம். அப்போ அது உங்களோட இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஐ டூலில் வந்து யூஸ் பண்ணால் பிள்ளைங்க வந்து அறிவு வளராது, அவங்க வந்து படிக்காமல் போயிடுவாங்க, சிந்திக்கிற ஆற்றல் போயிடும், கற்பனை சக்தி வராது. அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒரு அதை பற்றி தெரியாமல் சொல்கிறது. ஏன்னா இப்போ இதை வந்து இது வந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை யூஸ் பண்ணிங்கன்னா
இதுல வந்து இதை யூஸ் பண்ணி இன்னும் நீங்க வந்து உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே சார். நீங்க இந்த மாதிரி உங்களோட வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நான் அடுத்த கிளாஸ்ல இதை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, ஓகே அதுக்கு சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.